நாம் கடைசி காலத்தின் கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last moments of the last days. சத்துருவாகிய சாத்தான் தன்னுடைய முழு பெலனையும் திரட்டி சபைக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக தன்னுடைய கடைசி யுத்தத்தை அவன் தொடுத்து கொண்டிருக்கிறான். Satan, who is an adversary, has accumulated all his strength and he has waged his final phase of battle against the church of God, against the people of God and against the servants of God. மறுபடியும் சொல்லுகிறேன், கடைசி காலத்தின் கடைசி நிமிஷத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். I repeat, we are living in the final moments of the last days. சத்துருவாகிய சாத்தான் தன்னுடைய முழு பெலனையும் திரட்டி தேவனுடைய சபைக்கு விரோதமாக தன்னுடைய கடைசி யுத்தத்தை அவன் தந்திரமாக தொடுத்து கொண்டிருக்கிறான். Satan, who is our adversary, has accumulated all his strength and he has waged his final war against the church of God. கடைசி யுத்தம் என்று சொல்லும்போது அவன் துப்பாக்கி ஈட்டியும் கொண்டு யுத்தம் பண்ணுகிறதல்ல, தேவனுடைய ஜனத்தை தேவனுடைய திட்டத்திலிருந்து, தேவனுடைய சித்தத்திலிருந்து, தேவனுடைய அந்த தீர்மானத்திலிருந்து திருப்பும்படியாக, திசை திருப்பும்படியாக இதுவே அவனுடைய கடைசி யுத்தமாக இருக்கிறது. When I speak about the final battle, it does not mean that he has guns and other weapons in his hands and fights with us. It means that he tries to manipulate us and to divert us from the plan and purpose and will of God concerning us, and that is the final battle that he has waged. என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டி பாவத்துக்குள் விழுந்தார்களோ அன்றைக்கு மனிதன் ரெண்டு வல்லமைக்கு நடுவில் சிக்கிக் கொண்டான். On that day when Adam and Eve disobeyed the commandment of God and hearkened to the voice of Satan and fell into sin, right from that moment man has been caught between these two powers. ஒரு பக்கம் தேவன், மறுபக்கம் சாத்தான், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன். One side God is there, the other side Satan is there, between the two man is caught. ஒரு பக்கம் தேவனுடைய சிங்காசனம், மறுபக்கம் சாத்தானுடைய சிங்காசனம், ரெண்டுக்கும் நடுவில் பலவீனமான மனிதன் சிக்கிக் கொண்டான். On one side God's throne is there, on the other side Satan's throne is there, in between the two is man who is a weak person. ஒரு பக்கம் பரலோகம், மறுபக்கம் நரகம், பாதாளம், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்கிக் கொண்டான். One side is heaven, on the other side is hell, but in between the two is man. ஒரு பக்கம் பரிசுத்தம், மறுபக்கம் பாவம், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்கிக் கொண்டான். On one side is holiness, on the other side is sin. Man is caught between the two. ஒரு பக்கம் ஆசீர்வாதம், மறுபக்கம் சாபம், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்கிக் கொண்டான். On one side is blessing, on the other side is curse. Man is caught between the two. ஒரு பக்கம் வெளிச்சம், மறுபக்கம் இருள், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்கிக் கொண்டான். On one side is light, on the other side is darkness, and between the two is man. ஒரு பக்கம் நன்மை, மறுபக்கம் தீமை, ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்கிக் கொண்டான். On one side is good, on the other side is evil. Man has been caught between the two. இந்த ரெண்டுக்கும் நடுவில் சிக்கி இருக்கிற மனிதன், man who is caught between these two. ஒரு பக்கம் தேவன், மறுபக்கம் சாத்தான், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன். On one side is God, on the other side is Satan, and man is between the two. தேவன் தன்னுடைய பக்கமாக மனிதன் ஒத்துழைத்து தன்னுடைய ஜெயத்தை, தன்னுடைய பரிசுத்தத்தை அனுபவித்து தான் வாசமாயிருக்கிற அந்த பரலோகத்துக்கு மனிதனை கொண்டு போக வேண்டும் தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். God is working, trying to synchronize man with himself, with his holiness, so that he can be made ready for the kingdom of God. சத்துருவாகிய சாத்தானோ தேவனுடைய திட்டத்திலிருந்தும், தேவனுடைய சித்தத்திலிருந்தும், தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்தும், தேவனுடைய மகிமையான சித்தத்திலிருந்தும் மனிதனை திசை திருப்பி தான் இருக்கிற அழிவுக்குள் அவனை கொண்டு போகும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். But the devil is endeavoring so that he can manipulate mankind from the plan and purpose and the glorious will of God, from the holiness of God, and take him to that destruction where he belongs. சத்துரு மனிதனுக்கு, சாத்தான் எனக்கு எதிரி அல்ல. Satan is not our enemy, or he is not mankind's enemy. பிசாசு எனக்கு எதிரின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். Those who say Satan is my adversary, please put your hands. பிசாசு எனக்கு எதிரி. Satan is my adversary. சாத்தான் எனக்கு எதிரி. Satan is my adversary. அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். Only those who say that, please put up your hands. அவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Such people say hallelujah. அப்படியா? Is that so? நான் சொல்றேன், எனக்கு பிசாசு எதிரியும் அல்ல, பிசாசு எனக்கு சத்துருவும் அல்ல. I say Satan is not my enemy, he is not an adversary for me. பிசாசு மனிதனுக்கு சத்துரு அல்ல. Satan is not man's adversary. சாத்தான் மனிதனுக்கு எதிரியும் அல்ல. Satan is not man's enemy. ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். You must understand one truth. சாத்தான் எதற்கு எதிரி? To what is he an adversary? அவன் எனக்கு எதிரி அல்ல. He is not an adversary to me. எனக்கு அவன் எதிராளியும் அல்ல, எனக்கு அவன் சத்துருவும் அல்ல, எனக்கு அவன் விரோதியும் அல்ல. He is not an enemy or an adversary to me. எனக்கு அவனுக்கு என்ன சொத்து சண்டையா?
Do we have a property dispute? இல்ல மாமா மச்சான் பிரச்சனையா? Or is it a relationship problem? இல்ல அது மாமனார் மாமியார் ஏதாவது சண்டையா? Or is it a problem between the in-laws? அவனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், நானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். He also was created by God, I am also created by God. ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். You must understand one truth. எனக்கு அவன் எதிராளி அல்ல, ஆனால் என்னை பற்றி வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் அவன் எதிராளி. He is not an adversary to me, but he is an adversary to the plan and purpose that God has for me. மனிதனுக்கு சாத்தான் எதிராளி அல்ல. Satan is not man's adversary. ஆனால் மனிதனை பற்றி வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் அவன் எதிராளி. But he is an adversary to the will and purpose that God has for man. நீங்க தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் ஒத்துழைத்து போக வேண்டும் என்கிற விஷயத்தில் அவன் எதிராளியாய் வந்து திசை திருப்புகிறான். He is an adversary to the fact that you should not be synced with the plan and purpose and will of God, and so he wants to manipulate you and he works against you. இந்த யுத்தம் இந்த மாம்ச சரீரத்தில் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நடக்கும். This battle will go on, it will prolong till the final moments of our life, till we leave, till we breathe our last. நமக்கு அருமையான ஒரு பாஸ்டர், சீஃப் பாஸ்டர் இருந்தார். We had a beloved chief pastor, Pastor Ernest Paul என்கிற ஒரு பாஸ்டர். Pastor Ernest Paul. அவரது தன்னுடைய கடைசி வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? You know what were his last words? My battle is over. என்னுடைய யுத்தம் முடிந்தது. என் யுத்தம் முடிந்தது. My battle is over. அது என்ன அந்த யுத்தம்? What is that battle? தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கு விரோதமாக எதிராளியாகிய சாத்தான் கிரியை செய்கிறானே, அதற்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணினார். He battled against that devil who is working against the plan and purpose of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் ஒரு தற்காலிகமான நிரந்தரமில்லாத மாயையான ஒரு உலகத்தில் ஜீவிக்கிறோம். We are living in a world which is not permanent, which is temporary and which is vanity. இந்த உலகமும் நிரந்தரமானதல்ல, இந்த உலக வாழ்க்கையும் நிரந்தரமானது இல்லை. This world and this life in this world is not permanent. நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமி விட்டு போகிறோம். Surely we are all going to leave this world one day. ஆனால் எங்கே போகிறோம் என்பதுதான் முக்கியம். But what is important is where are we to go? சாத்தான் மனிதனை திசை திருப்புகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? You know what is the first area in which the devil tries to manipulate mankind? நித்தியத்தை குறித்து சிந்தையிலிருந்தும் பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் தேவனை குறித்தும் இருக்கிற சிந்தையிலிருந்தும் மனிதனை திசை திருப்பி விடுவான். He will try to distract and manipulate man, taking away the thought of eternity, the thought of God, the thought of heaven and hell from man. நித்தியத்தை குறித்ததான உணர்வும் நித்தியத்தை குறித்ததான சிந்தையும் மனிதனை விட்டு திசை திருப்பி விடுகிறான். He will manipulate man so that he does not have the consciousness about eternity. நான் ஒரு சில காரியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு மறுபடியும் நான் வார்த்தையை தொடர விரும்புகிறேன். I want to praise God for certain things and continue with my words. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. ஏனென்றால் சாத்தானுடைய பெரிய தந்திரங்களில் ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் தேவனை குறித்தும் நித்தியம் ஒன்று உண்டு, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு நித்தியம் ஒன்று உண்டு என்பதை குறித்ததான உணர்வை மனிதனை விட்டு திசை திருப்புகிறான். One of the greatest subtleties of the devil is that he tries to manipulate man, taking away his consciousness from heaven, from the kingdom of God, from heaven and hell, from eternity. மோட்ச பிரயாண புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால், if you read the Pilgrim's Progress, அங்கே கிறிஸ்டியான் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். Christian has a dream there. வரும் கோபத்துக்கு பறந்தோடி போ என்கிற ஒரு வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் தன்னுடைய பிரயாணத்தை, அவர் மோட்ச பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறார். He is given a word which says escape from the judgment that is to come, and therefore taking that warning he is continuing his pursuit towards heaven. அடுத்த நாள் அவர் கிளம்ப போகிறார். The next day he is going to start his journey. மோட்ச பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறார். He is going to start his journey to heaven. அன்று இரவு அவர் சொப்பனத்தை காண்கிறார். That night he has a dream. அந்த சொப்பனத்தில், in that dream, கிறிஸ்டியன் பக்கத்தில் ரெண்டு கருத்த உருவங்கள் வந்து ஒன்றுக்கொன்று பேசிக் கொண்டிருக்கிறது. Besides Christian, two black figures are seen and they are conversing with each other. அந்த ரெண்டு பிசாசும் அந்த கருத்த உருவங்கள் இதுவரைக்கும் அவங்கிட்ட வரல, என்னைக்கு தான் மோட்ச பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அன்று இரவு அவன் அதை காண்கிறான். Those two black figures had not
approached him earlier in his life, but the day he thought about heaven and he started making his journey, he decided to start his journey, he saw that figures. அந்த ரெண்டு கருத்த உருவங்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறது? What were those two black figures talking to each other? எப்படி இவனுடைய பிரயாணத்தை மோட்ச பிரயாணத்தை தடை செய்வது? How can we stop his journey towards heaven? இதுவரைக்கும் இவன் அழி நரக உலகத்துல இருந்தான், இப்பொழுது நம்மை விட்டு அவன் போகிறான். Till now he was in this world of destruction, now he is going to leave us. எப்படி இவனை நாம் தடை செய்வது? How can we stop him? என்று ரெண்டு உருவங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது. கருத்த உருவங்கள் பிசாசு. Those two black figures were talking about this. அது என்ன பேசுது? What do they speak? நித்தியத்தை குத்துதான வெளிச்சத்தின் தரிசனத்தை இவனை விட்டு எடுக்காமல் இவனுடைய பிரயாணத்தை நாம் தடை செய்ய முடியாது. We cannot hinder his journey, we cannot stop him unless we take the light and the vision about eternity from him. எப்படி இவனுடைய பிரயாணத்தை தடை செய்ய, நித்தியத்தை குத்துதான தரிசனத்தை எப்படி எடுப்பது? How can we steal the vision of eternity from him? என்று இரண்டும் பேசிக்கொள்வதை ஒரு சொப்பனத்தில் கண்டார். This was the subject of discussion between the two. உண்மை இதுதான். True, this is the true fact. எனக்கு உங்களுக்கும் சத்துரு எதிராளியாக வருக என்று சொன்னால் பெரிய ஈட்டியும் துப்பாக்கி எடுத்துட்டு வரதில்லை. தெய்வத்தை பற்றி தேவனை பற்றி இருக்கிற உணர்வும் நித்தியத்துக்கு உணர்வை விட்டு நம்மை திசை திருப்பி விடுவான். When the devil comes to wage his war against us, he does not come with a big spear or a gun. He wants to manipulate us. He wants to divert our mind from focusing on God and from focusing on eternity. இன்றைக்கு உலக பிரகாரமா காரியத்திலே ஈடுபட்டு இந்த உலகம் தற்காலிகமானது, இது மாயையானது என்கிறதான உணர்வை நாம் அறிய விடாமல் தடை செய்கிறான். Today people are engrossed. They are indulging in worldly affairs. This indulgence becomes overindulgence, and the devil stops them from thinking that this world is temporary, it is not permanent.